என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் நேரெல்லாம் ஓட்டு போட்டு நேரம் அனுப்பிச்சோம், நேர்வே இப்படி செஞ்சுட்டாரான்னு நீங்க நினைக்க வேணாம். அப்படி அந்த அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். என்கொயரி விசாரணை இருக்கிற காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக இந்த தவறு செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கிறது திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டில் திமுக உடன்பிறப்புகளுக்காக 1.5 லட்சம் பேருக்கு சுட சுட தயாரான பிரியாணி, அந்த பிரியாணி தயாரிக்கும் முறைகள் ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்களாம். ஆமாம், மாஸ்டர் கிட்ட ஆர்டர் கொடுக்கும் போதே அருமையாக பிரியாணி பண்ணிடுங்க, ஆயில் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக, காரம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக போட்டுக்காங்க அப்படின்னு சொல்ல மாஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்லாம் கேட்காதீங்க பண்ணுங்க அப்படின்னும் போது அது என்னது பிரெட் அல்வாவா, சிறப்பு அமோகமாக பண்ணி விடுங்க, ஆனால் ஆப் சுகர் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இளைஞரணி மாநாடுன்னு தானே சொன்னீங்க, யங்ஸ்டர்ஸ் தானே இளைஞரணி அப்படின்னா இளைஞரணி தான் என்ன ஒரு 40 வருஷமா இளைஞரணி, அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயாரிக்கப்பட்ட அந்த பிரியாணி மற்றும் இனிப்பு வகைகளை உடன்பிறப்புகள் ஒரு கை பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். உண்மையா அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் தான் சொல்லணும். ரைட்டு, இப்படிலாம் அமோகமாக நடந்து முடிந்த அந்த இளைஞரணி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மேடையில் சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம கவர் பண்ணாமல் போயிட்டோம். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிம்மாசனம் அது வந்து மேடையில் வைக்கப்படுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதில் அவ்வளோ ஆசையாங்க, அவ்வளோ எக்ஸைட்டடாக அதில் உட்காந்து, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு கிழிச்சு உட்காந்து ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே போட்டு அப்படி ஒரு போஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு சில காட்சிகள் நினைவு வந்துருச்சு. இப்படி தான் சின்ன வயசில் நாமெல்லாம் எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனோம்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்கிற சேர் மேலேயே நம்ம கண் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சாப்பிட போகிற கேப்பில் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அதில் உட்காந்து பார்ப்போம். ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஜாலி பண்ணிட்டு இருந்தார் அந்த மேடையில். அது போக பஸ்லேயே ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அந்த ட்ரைனிங் கொடுத்த வீடியோவை போட்டு காட்ட மறந்துட்டேன். நிறைய பேர் நான் அவதூறு பரப்புறேன் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பாருங்கள், பஸ் ட்ரைனிங் வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி. துணை முதல்வர் தமிழகம் இளைஞரின் தளபதி உதயநிதி வாழ்க. இதை விட என்னை கவர்ந்த இன்னொரு முழக்கம் இருக்கிறது. அதை பார்த்தாலே நீங்களும் கவரப்படுவீர்கள் என்று உறுதியான நம்பிக்கையில் அதையும் போட்டு காட்டுகிறேன். 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். இவ்வாறாக ஒரு மாதிரி ஜாலியா திமுக இளைஞரணி மாநாடு நடந்து முடிஞ்சாலுமே கூட அதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சும் நம்ம டச் பண்ணாமே விட்ட நேற்று வீடியோல. ஏன்னா அது தனி சப்ஜெக்ட்டுங்க, அது தனியா பேசணும் அப்படின்ட்டு. அப்படி என்னத்தை பேசிவிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏங்க பயங்கரமா பேசியிருக்காருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கேக்குறீங்களா? கேளுங்க. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எப்படி பயங்கரமா பேசினாரா? ஆனா இவர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு பயம் வந்துருச்சுங்க. பயமா? இது மறுபடியும் திமுக ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற பயமான்னு கேட்குறீங்களா? அது கூட இல்லைங்க. இவர் ஒரு தடவை போயிட்டு மோடி அவர்களை நேரில் சந்தித்த போது ஒரு புத்தகத்தை சும்மா பரிசாக வழங்கினார். அதை வச்சு அந்த வீசினாப்பிலே நம்ம புரட்டா வீச்சு நம்ம அண்டா இந்த ஸ்பீச்சுகளை என்ன வீச போறாரோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த வீசிட்டாப்புல. பாருங்களேன், அந்த டைட்டில் மட்டும் உங்களுக்காக காமிக்கிறேன். மோதி பார்க்கலாம் வா, ஓங்கி அடித்த ஸ்டாலின், அலறிய அமித்ஷா, சிதறிய விஜய். அமித்ஷா அலறி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நேற்று ஐயா ஸ்டாலின் நீங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க டெல்லியில் அலர்னார் அமித்ஷா. அதற்கு ஒரே சாட்சி, ஒரே ஆதாரம் யாருன்னா நம்ம அண்டா. ஆமா, இது ஒரு விஷயங்க. அப்படி நாங்க மிரட்டி விட்டுட்டோம்ல அப்படிங்கிறாரு. ரைட்டு. இதை விட இதுக்கு அடுத்த டைலாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக்கு. என்னது? இது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டைலாக் சொன்னார்ல, எங்க கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அப்படி என்ன கேரக்டர் அது? அமித்ஷா அவர்களுக்கே புரியாத ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கு வேணாம், சிம்பிளான மேட்டர் தான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்த மாதிரி நாங்க நெஞ்ச வெடைச்சவனா, கம்பீரமானவனா, இங்கெல்லாம் வீரவசனம் பேசிட்டு இருப்போம்.
திடீர்னு அதுக்காக நீங்க வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் குறி வச்சு ரைடு கீடு விட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிளைட் போட்டு டெல்லிக்கு நேரடியாக கிளம்பி வந்து அவசரமாக உங்களை சந்தித்து உங்கள் கால்களை உங்கள் கைகளை இறுக பற்றி உங்களிடம் பேசிவிட்டு திரும்ப சென்று விடுவோம். சென்றுவிட்டு மறுபடியும் அங்க வந்து நாங்க வீரவசனம் பேசுவோம். இதுதான் எங்க கேரக்டர் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வருகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதுதான் இவங்க கேரக்டர். இது அமித்ஷாவுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க, இப்படிலாம் வீரவசனம் பேசிட்டாரா, அடுத்து இவர் பேசினா பத்தாது இல்ல, சின்னவர் வரணும்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து பேசுறாரு இதே மாதிரி வசனம் தான். இதே மாதிரி பேசிட்டு கடைசியில ஒரு பஞ்ச் டயலாக் சொன்னாரு பாருங்க. கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டை தொட்டு கூட பார்க்க முடியாது. கடைசி உடன்பிறப்பு வரைக்கும் ஏன் போறீங்க, ஏன் உடன்பிறப்புக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் தானே பேசிட்டு இருக்கும்போது அங்க பாரு சேர்ல வச்சு இந்த மஞ்சப்பையை தூக்கிட்டு அந்த காம்பவுண்ட்ல குதிச்சு குடுன்னு ஓடிட்டு இருக்காரு, அந்த தெரியாரு பாரு, அவர் தான் அந்த உடன்பிறப்பு. அவர் ஓடிட்டாரு, அதனாலதான் கடைசி உடன்பிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உடன்பிறப்புகள், உக்கிரமான உடன்பிறப்புகள் அங்க இருக்கிறாங்க. இவர் அங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்க ஒருத்தர் மேல குரங்கு மாதிரி ஏறி அங்க இருக்க தென்னங்கொலையை வெட்டிட்டு இருக்கிறாரு. கடைசி உடன்பிறப்பா, சரி நம்மளுக்கு பின்னாடி எவனா இருப்பான் போல இருக்குது, அவன் வரத்துக்குள்ள இதை வெட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கிளம்பிட்டாங்க. இவர் அங்க பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இவர் பேசிட்டு இருக்கும்போது, ஐயா ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் சார் சோகமா இருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்து கேட்க தோணுதுங்க. அவர் யாருன்னா அமைச்சர் KN நேரு அவர்கள். அவருக்கு பாவம் இவங்க பேசிட்டு போயிடுவாங்க, இவங்க பேசுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன தானே கும்பிடுவாங்க போல தெரியுது. முதல் லைன்ல நிக்கிறது நான் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மனநிலையிலேயே மனுஷன் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய அந்த வழக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கிட்டு வருது. எதை வச்சுப்பா சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை வச்சே நம்ம சொல்லலாம். இவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய பேச்சுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இனிமேல் நிறைய ரைடு வரப்போகுது, நிறைய ED CBI எல்லாமே வரப்போகுது, இதெல்லாம் நடக்கும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எதிரிகளை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது, என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர் அங்கே ப்ரிப்பேர் ஆகுறாரு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சங்கிகளை கால் ஒன்ற விடமாட்டோம், பிஜேபியை கால் ஒன்ற விடமாட்டோம், பிஜேபியை நாங்கள் தடுப்போம், பிஜேபிக்கு எதிராக நாங்கள் போரிடுவோம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு அப்படின்னா இப்போ ரெய்டெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ரெய்டு வருது, அங்கேயும் இங்கேயும் கைதுகள் நடக்குது, இல்லை ஒட்டுமொத்தமாக இவங்க நெருக்கடி ஆக்கப்படுறாங்க அப்படின்னா இவங்கள மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆட்டம் போட்டையா, போட்ட ஆட்டத்துக்கு உனக்கு தேவை போ உள்ள அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இருந்தே பிஜேபி ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச சக்தி. பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எப்படி நடந்துச்சுன்ட்டு? திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை. மேலே ஏறி போயிட்டு 10 பேர் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு இறங்கி போயிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு அங்கே போயிட்டு நாடாளுமன்றம் வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி பிஜேபி அப்படிங்கிற பூச்சாண்டியை பயங்கரமாக காட்டி என்னமோ இவங்க ரியலாகவே பிஜேபிக்கு எதிராக பயங்கரமாக சண்டை போடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இவங்க ஆளுங்களை அங்கேயும் இங்கேயும் தூக்குனாங்கன்னா நாங்கள் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிடுவோம். ஐயோ பாருங்க, நாங்கள் வந்து இந்த சங்கிகளுக்கு எதிராக பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறோம், அதனால் எங்களை துரத்தி வேட்டையாடுறாங்க, எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா பாவமாக இல்லை, அதனால் எங்களுக்கே ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூட்டில் நம்ம கொண்டு போவோங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அதாவது உங்கள் மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்திருக்கும், இந்த 4.5 வருஷ ஆட்சியை ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த பாவம் பரிதாபம் மக்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ ஏன் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஈடியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். அந்த கண்டிஷனில் தான் நம்முடைய ஆட்சி இருக்குது. ஆனால் எப்படி ஆச்சு இந்த தேர்தலை, ஏற்கனவே நான் பல தடவை சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிடணும். சட்டமன்ற தேர்தல் அப்படின்னே நம்ம மக்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் என்பது என்னது, தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஊழல்கள் எல்லா துறையில் என்னென்ன நடந்துச்சு, அது எதுவும் நடக்காமல் எங்கெல்லாம் கிளீனாக நடந்துச்சு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இந்த 4.5 வருஷத்தில் எப்படி இருந்துச்சு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு, இதை மையப்படுத்தி தான் ஓட்டு போடணும். அப்போ இதெல்லாம் உங்களை மறக்க விட்டு மறுபடியும் அந்த பூச்சாண்டியை காட்டி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு திமுக வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூலேருந்து மறுபடியும் அவங்களுக்கு வரப்போகிற எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த ED சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி அப்படி உருண்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யாரை இங்கே முதல்ல பாதிக்குது அப்படின்னா KN நேரு அவர்களை. இதுக்கான இன்னும் ஒரு சிம்பிளான உதாரணம் பார்த்தீங்கன்னா,
2 நாளைக்கு முன்னாடி நேரு அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்தில் பேசின பேச்சு, அவருடைய சொந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள்கிட்ட பேசின பேச்சு பார்த்தா ரொம்ப தளர்ந்து போயிருக்காரு, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காருன்றது அவருடைய பேச்சிலே தெரியுது. சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஒரு மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, நான் வந்து என்றைக்குமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன், உங்கள் மக்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவர் ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்களால் என்ன நேரு மலைக்கோட்டையை தவிர மீதி திருச்சியை பூரா வாங்கி போட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் பாருங்கள் என்னை வந்து இந்த மாதிரிலாம் போட்டு பொய் வழக்கு போட்டு என்ன உள்ள தள்ள பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அதை கவனிங்க. நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னால் விளக்கமாக சொல்லவில்லை. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்த நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். ஏன் இவர் இதை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் நான் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த திருச்சி மண்டலம் முழுக்க காலி ஆகிடும், திமுக காலி ஆகிவிடும், அதனால தான் என்ன பிஜேபி தூக்க பார்க்குது அப்படின்னு சொன்னாலும் கூட மறைமுகமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னா, என்ன நீங்கள் கை விட்டுட்டீங்க, சரி இந்த சீனியர்லாம் ஒன்றொன்னா கழிஞ்சு போனால் போகட்டும், நம்ம ஜென்ரேஷன் ஜூனியர்களை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நானே உங்களை காலி பண்ணிடுவேன் திருச்சியில் அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்ல வராரு. 4 முறை தேர்தலில் நின்றிருக்கிறோம், 5 முறை நின்றிருக்கிறோம், 3 முறை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஒரே தேர்தலில் 2 முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதுவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். நான் இருக்கும்போது திருச்சியில் தொடர்ச்சியாக ஜெயித்தோம். ஏதோ ஒரு தடவை மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சின்னதாக மிஸ் ஆச்சு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக ஜெயிச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னை பலவீனப்படுத்திட்டா திருச்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னை கைவிட்டீங்க அப்படின்னா திருச்சியில் நீங்கள் காலி ஆகிறீங்க, அதுக்கான வேலையை நானே பார்ப்பேன் அப்படின்னு தான் அவர் மறைமுகமாக சொல்ல வருகிறார் என்றே புரிந்து கொள்ளப்படுகிறது. ரைட்டு. இந்த சூழலில் ஏன் இவர் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, நம்ம விசாரித்து பார்த்த வகையில் நேரு அவர்கள் மீது இப்போ ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லி இடி காத்துட்டு இருக்குது இல்லையா. ஏற்கனவே 2 கடிதம் எழுதிட்டாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக, அதாவது தேர்வு ஒன்று நடத்தி அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு யாருக்கும் வேலை போட்டு தராமல் இவங்களா உட்காந்து பணம் வாங்கிக்கிட்டு 2500 பேர் வேலை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதில் சில 100 கோடிகள் முறைகேடுன்னு சொல்லி முதல்ல ஒரு லெட்டர் வந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து டெண்டர்கள்லேருந்து இன்னும் பல்வேறு விஷயங்களில் ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிருக்காங்க. அது ஒரு மலை உச்சி, அதாவது ஒரு பெரிய மலையுடைய ஒரு உச்சி மட்டும்தான், சின்ன ஒரு பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 1000 கோடிங்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மலையே இருக்குது அப்படின்னு சொல்லி இடி சொல்லியிருந்தாங்களா. இதனால வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த குற்றச்செயல்களுக்கு, இந்த முறைகேடுகளுக்கு, இந்த ஊழலுக்கு நீங்கள் நேரடியாக துணை போவதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுந்தாங்களா. இந்த சூழலில் இதுக்கு மேலேயும் ரொம்ப காலத்துக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடாமல் தாழ்த்த முடியாதுங்கிற நிலைமைக்கு திமுக வந்திருப்பதாக நம்ம செய்தி கேள்விப்படுறோம். போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும், அல்லது கோர்ட்டில் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் கோர்ட்டில் போனாலும் அசிங்கப்பட்டுட்டு திருப்பி எஃப்ஐஆர் தான் போட வேண்டி இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட நேரு அவர்களை கைவிடக்கூடிய நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து விட்டதாக நாம் ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அந்த அடிப்படையில் எனி டைம் ரொம்ப சீக்கிரமாகவே எஃப்ஐஆர் விழுந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நேரு அவர்கள் உருக்கமான ஒரு பேச்சை தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்த, தன்னுடைய தொகுதியை சார்ந்த மக்கள்கிட்ட பேசி வச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் அப்பாவும் மகனும் பார்த்தீங்கன்னா மேடையில் வீரவசனம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாதுல்ல, அவங்கள எப்படி சேஃப்கார்டு பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பிரச்சனை என்னென்னா கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் போய் பேசி நீங்கள் உங்களை காப்பாற்றியாங்க, டெல்லியில் யாரையாச்சும் பிடிச்சி லாபி பண்ணி உங்களை காப்பாற்றியாங்க அப்படிங்கிற மாதிரி கழட்டி விட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கே பிரச்சனை. இப்படிலாம் போயிருக்கக்கூடிய நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த 60 நாட்கள் என்பது மிக 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 முக்கியமான நாட்கள். என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்முடைய அரசியல் களத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.